வெனஸ்டே மார்னிங் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்னிங் ரொட்டீன் வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் எனக்கு எப்பயும் போல் 6 o'clock ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆனது. காலையில் எந்திரிச்சதும் குளிச்சு வாசலில் கோலம் போட்டுட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ராவே. அப்போ தான் மைண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணிவிட்டு எக் தவா ஃப்ரை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்கை வேக போட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் கட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். எப்பயும் போல தான் இன்றைக்கி சமைக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த குக்கரில் விசில் வர்றதுக்கு கொஞ்சம் மக்கர் பண்ணிருச்சு. ஸோ அதனால் என்னால் கரெக்டான டயத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண முடியலை. அதனால் காலையில் பாப்பாவை தோசை சாப்பிட வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போய் நான் ஸ்கூலில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவெலாம் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் தான் எக் தவா ஃப்ரை வந்து ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி ஹஸ்பண்ட்டை வந்து கொடுத்து விட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டிலே ஆகும். ஆனால் ஒரே டென்ஷன் ஆயிரும் கரெக்டான டயத்துக்கு செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்கள் என்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ஐடியாக்கு தான். பொழப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.